பேர் ராணி. என் வீடு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நான் 10th தான் படிச்சிருக்கேன். இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் வேலைக்குன்னு கேட்டு வரும்போது சார் என்னை வந்து எனக்கு வேலைக்கு சூஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசணும். அந்த ஒரு ப்ராடக்டில் இருக்கிற நன்மைகள் என்னங்கிறத சொல்லி விற்கணும். அந்த மாதிரி தான் வந்து நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூனால என் சேலரியில் தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது நான் சார்க்கு வந்து வேலை கேட்கும் போதே நான் சொல்லி தான் கேட்டேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்குது, என் சேலரியில் தான் என் ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும், அதனால தான் நான் வேலைக்கே வரேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். சார் வந்து முதல்ல என்னை வந்து இது பண்ணாங்க, அதாவது இல்லை ஃபீல்ட் இன்வெஸ்டிகேஷனா இல்லை சார், நம்ம ரெஸ்யூம் கொடுக்கும்போது இது பண்ணுவாங்க இல்லையா, இன்டர்வியூ பண்ணாங்க. பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே நான் 10th தான் படிச்சிருக்கேன். அப்சர்வேஷன் வந்து கொஞ்சம் பண்ணிப்பேன். எதாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயுமே எனக்கு ப்ராடக்ட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது. இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் விஷயம் வந்து நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக வந்து நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு புக்கை பார்த்து படிக்கிறத விட, ஒரு ஃபோனை பார்த்து கற்றுக்கிறத விட, ஒருத்தர் பேசுகிறத வச்சு அனலைஸ் பண்ணுறது எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கார்ட் ஆகிடும். எப்பயுமே நான் அப்படி தான் இது பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே வந்தோடனே வண்டியை பற்றி சாராக இருக்கட்டும், ஓனர் சாராக இருக்கட்டும், எனக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதை வச்சு தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்டெப்தா வண்டியை பற்றி இதில் இது இருக்கா அப்படின்னு இன்டெப்தா கேட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி வருவாங்க, நீங்கள் சொன்னீங்களா சார், அதே மாதிரி வருவாங்க. வந்து இன்டெப்தா கேட்டால் அதையும் நான் மேனேஜ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன், தெரியலன்னா இருங்க சார் ஒரு நிமிஷம் சார்ட்ட கேட்டு வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு இன்டெப்தா வந்து தெரியாது, ஆனால் ஒருத்தர் பேசுகிற விஷயத்துன்னு சொல்லுவேன். சார் வந்து மீட்டிங் எடுக்கும்போது எனக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மீட்டிங் வச்சாங்க. இவங்க இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கனால சார் கேட்டாங்க, இவங்களுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரையும் வச்சு மீட்டிங் எடுக்கும்போது நீங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணுங்க. நீங்கள் இப்போ சொன்ன விஷயத்த தான் சார் சொன்னாங்க, நானும் பேசுனேன். அப்போ சார் சொன்ன விஷயத்தில் என்கிட்டையும் கரெக்ஷன் இருக்குது, எனக்கும் எல்லாமே தெரியாது, என்கிட்டையும் நிறைய கரெக்ஷன்ஸும் இருக்குது. அதையும் நான் வந்து திருத்திக்கிட்டேன். சில விஷயம் நானும் கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, முதல்ல இன்ஃபர்மேஷன் வாங்குங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியும், அதை நான் கஸ்டமருக்கு என்ன புரிய வைக்கணுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இப்போ ஒரு வண்டியை பற்றி கேட்டு வராங்கன்னா அந்த வண்டியில் என்ன இருக்குது, அதை நம்ம உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத சொன்ன விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேலே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் சேல்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ 4 வருஷமாக நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் எனக்கு வந்து அதாவது எந்த ஒரு இது ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூடியூப்பாக இருக்கட்டும், அது தெரியறத விட இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணால் நான் நிறைய விஷயம் கண்டிப்பாக கற்றுக்குவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க, மீட்டிங் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சார் போட்டப்ப சண்டே ஒரு நாள் தான் லீவு, நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக காலையில் நான் வெள்ளனை எந்திரிக்கணும், எல்லா வேலையும் முடிக்கணும், சமையல் பண்ணணும், பாப்பாவை கிளப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவளுக்கு காது வேறு கேட்காது, அந்த ப்ராப்ளத்தையும் மெயின்டைன் பண்ணி நான் எல்லாமே ரெடி பண்ணி வரணும். சாயந்தரம் வந்தாலும் ஒரு 4 மணி ஆனாலே எனக்கு தோணும், நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துருச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய விஷயம் வந்து எனக்கு தோணும். நம்ம வந்து இங்கே இருக்கும்போதுமே என் மைண்ட் கொஞ்சம் அங்கேயும் இருக்கும். சில விஷயம் வந்து நான் பர்சனலாக டவுன் ஆகும் போதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். அப்போ வந்து சார் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பர்சனலாக டவுன் ஆனாலும் உங்கள் மைண்ட் அதில் இருந்தாலும் கொஞ்சம் இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்து நிறைய விஷயம், அதாவது இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சார் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, செய்கிறாங்க. நான் ஒரு அண்ணன் மாதிரி தான் அவங்கள பார்க்குறேன். நிறைய விஷயம் என் பர்சனலாக இருக்கட்டும், அதை கூட போய் நான் தைரியமாக சொல்லுவேன். அவங்களும் எனக்கு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் வந்து திருத்திப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன். ஒவ்வொரு விஷயமா நான் கற்றுக்கிறேன். இப்போ மெயின் டீலர் ஆகணும்னு சொல்லி எனக்கும் வந்து ஆசை தான். ஏன்னா மெயின் டீலர் ஆச்சுன்னா கம்பெனியோட தரம் உயரும். அது உயரும் போது என்னோட தரமும் உயரும்ன்றதுக்காக வந்து என்னோட தரமும் உயரும்ன்றதுனால வந்து நான் அதுக்கு ஃபுல் எஃபர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி
இப்போ வர கஸ்டமராக இருக்கிறது என்கிட்ட வண்டி எடுத்தவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு நான் உள்ளே ரிசீவ் பண்ணும்போது இப்போ தம்பி ஏஜ் வந்தாங்கன்னா லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நான் சார் மேடம் அப்படின்னு தான் பேசுவேன். ஆனால் அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டெலிவரி கொடுத்து அடுத்து அவங்க வரும்போது நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். நிறைய பேர் இந்த வண்டி சேல்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, தங்கச்சி மாதிரி, தம்பி மாதிரி, அக்கா, அம்மா, அக்கா, தங்கச்சி, மேடம் அப்படின்னு என்கிட்ட இப்போ வரைக்கும் ரெஸ்பெக்ட் வச்சு பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சரி, நான் ரோட்டில் நிற்கிறேன்னா, நான் வந்து சிங்கிள் உமனாக தான் சார் இருக்கேன். ஒரு ரோட்டில் நான் நிற்கிறேன் அப்படின்னா எவ்வளோ சொல்லுங்க அக்கா நிற்கிறாங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்பாங்க. நான் ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிறேன்னா அக்கா நான் ட்ராப் பண்ணவா, நான் ட்ராப் பண்ணவான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாப்பாவுக்கு எங்கள் ஓனர் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் பாப்பாவுக்கு கால் மிஷின் வாங்கி கொடுத்தது அவங்க தான். எனக்கு இங்கே நிறைய இஷ்யூஸ் எப்போ பார்த்தாலும், அதாவது ஒரு வேலையில் இருந்தால் பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் இல்லையா. அதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும், பிடிக்காத விஷயம் நடக்கும். அப்போ வந்து இதில் எதுக்கு இங்கே வேலை பார்க்கணும், இதை விட பெஸ்ட் சேலரி கிடைச்சா நம்ம பார்ப்போம், இல்லை இதை விட வேறு வேலை இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு நிறைய நேரம் தோணியிருக்கு. அப்போ நிறைய தடவை நான் யோசிக்கும் போது என்னன்னா, பாப்பாவுக்கு சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என் வீட்டுக்கார் வந்து செய்யாத ஒரு விஷயம், அந்த பொண்ணுக்கு காது கேட்காது, அதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வைக்கணும் பெத்த அப்பனே யோசிக்காதப்ப ஒரு இத்தனைக்கு அவர் ஓனர் தான். எனக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தையால தான் என் பொண்ணு கற்க ஆரம்பிச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த நான் நினச்சி பார்ப்பேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார்கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்பேன். இந்த வேலையில் இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ஏதோ பொருள் எடுத்துகிட்டு போய் விற்கிறா, தெருவா போய் விற்கிறா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ நான் சரி இங்கே வேலை சேர்ந்ததுலேருந்து அவன் எமக சூழலில் வேலை பார்க்குறா அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அவங்களுக்கு இது பெருசாக தெரியும். அதே மாதிரி இந்த வேலையால் என்னோட தரம் உயர்ந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வேலையில் என் பெஸ்ட்டு என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து சேல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்து ஒரு மெயின்டெயினர் ஆச்சுன்னா அதில் கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி கண்டிப்பாக எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் நான் சேல்ஸ் பண்ணும்போது கம்பெனிக்கு லாபம் இருக்குதுன்னு நினச்சி நான் பண்ண மாட்டேன். என்னோட பர்சனல் லாபம் இருக்குது, என் சேல் அதிகமாக இருந்தாலும் என் சேலரி அதிகமாக இருக்கும், என் சேலரி அதிகமாக இருந்தால் தான் என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எப்பயுமே வந்து சேல்ஸ் பெஸ்ட்டாக பண்ணுவேன். அதே மாதிரி எடுக்கிற கஸ்டமரும் சரி, என்கிட்ட ஒரு அக்காவா ஒரு தம்பியா எப்பயுமே வந்து தேடி வந்து எடுக்கிற மாதிரி. ஏற்கனவே வண்டி எடுத்தவங்களா, ஏக்கா ராணிக்கா நான் வண்டி எடுத்திருக்கேன்க்கா, இல்லை என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துன்னு இருக்காங்கக்கா, உங்கள் பேரை சொல்லி விட்டுருக்கேன்க்கா, உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன்க்கா அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ நம்ம ரெஸ்பான்ஸுக்கு தக்கன வேல்யூ நமக்கு கிடைக்க தான் செய்யும். நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும். இதுதான் இந்த நேரத்தில் எங்கள் அம்மா பற்றி சொல்லுவாங்க. நான் பிறகு 6 மாதத்தில் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஐயா வந்து தவறு பிறகு 6 மாதம் அம்மா வந்து ஒரு 6 வருஷம் போராடுறாங்க வாரிசு. நான் வந்து கொஞ்சம் சொல்லிட்டேன் ஆசைப்பட்டு. எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து குரு, சேல்ஸ் குரு, விற்பனையில் எனக்கு அம்மா தான் எனக்கு நேரடியாக சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னா முந்தைய காலத்தில் பழைய சேவை சாயம்ன்ற பிஸ்னஸ். எங்கள் அம்மா வந்து கோயில்பட்டி, கழுகுமலை, திருத்தங்கல், சிவகாசி, விருதுநகர் இந்த 5 திருத்தேர்தலில் நடந்தே போய் பழைய சிலையை கலெக்ட் பண்ணணும். நம்ப மாட்டாங்க மக்கள். பழைய சிலையை மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. போய் ரேப்போ கொடுத்துருக்காங்க. அப்பா தங்கச்சி அம்மா நான் கொண்டு போய் மதுரையில் கொண்டு போய் கொடுத்து சேலை சாயமுக்கி பிரிண்ட் போட்டு இப்படி கொண்டு வரும்பா சாம்பிள்லாம் சொல்லுவாங்க. ஒரு துணிக்கும் எப்படி எப்படி இருக்கணும் கொடுத்து வாங்கி கொண்டு போய் மதுரையில் சவுந்தராக்கா சவுந்தரராஜன் அவங்கள்ட்ட எடுத்து 2-3 மூடைகள் கையில் வச்சுட்டு கோயிலுக்கு கழுகுமலை, திருத்தங்கல், சிவகாசி, விருதுநகரில் நடந்தே போவோம். அப்போ அம்மாவோட நான் போகல. அப்போ அம்மா பேசுகிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே எனக்கு